சேவைக்கு நான் வந்து கோகனட் சேவை பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன். அந்த சேவை வந்து இன்ஸ்டன்ட் சேவை. அது ஒரு 500 கிராம் சேவை. இது எப்படியும் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் சேவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பாயில் பண்ணி வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் இதை கொட்டி அதை வடிகட்டி ஸ்டெய்னரில் வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ சேவை. இது வந்து ரொம்ப அப்படியே உதிராக வருது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே அதை வடி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து தேங்காய் சேவைங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவினது. இது வந்து ஒரு 3 மூடி தேங்காய் துருவினது. ஏன்னா இவ்வளோ சேவைக்கு இந்த தேங்காய் தேவையாக இருக்கும். 3 மூடி 1.5 தேங்காய். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி சீவினது, கருவேப்பிலை, உப்பு, கடுகு. இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு தேவையானது. நான் தாளிக்கும் போது பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறோன்னு. சேவை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இது வந்து வறுத்த வேர்க்கடலை, பார்த்தீங்கன்னா தெரியும். முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். வச்ச இஞ்சி, கொஞ்சம் பெருங்காய பொடி போடுறேன். கருவேப்பிலை போட்டேன். இப்போ இந்த தேங்காயை போட்டு வறுத்துடலாம். வறுக்கும் போதே நல்ல வாசனை வருது. தேங்காய் எண்ணெய் வாசனை. அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காயும் வறுப்படும் போது நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போக நல்லா வறுக்கணும். ரொம்ப செவக்கக்கூடாது. எடுத்து வச்சிருக்கிற இந்த சேவையில் உப்பு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தண்ணி கொதிக்கும் போது அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சேவைக்கு தேவையான உப்பு அதையும் அதில் போட்டுட்டோம்னா இது வந்து தண்ணி கொதிக்கும் போதே
அந்த எண்ணெய் எதுக்காகன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சேவை. அந்த உப்பு வந்து உள்ளே நல்லா ஊறிட்டு இருக்கும். அது நமக்கு வந்து இப்போ போட்டோம்னா அது ஒன்று சரியாக கலக்காது, டேஸ்ட்டும் சரியாக வராது. ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் போயிடும். அதுக்காக நான் வெந்நீரில் கொதிக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். வறுபட்ட உடனே இந்த சேவையை எடுத்து இதில் எப்படி கொட்டி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா வறுபட்டு இதில் எப்படி நம்ம இதை கொட்டி கலக்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா கலரும் போது அப்படியே ஒரு மாதிரி ஜாமான மாதிரி ஆகிடும். அந்த உதிரியாக வராது. அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நான் வந்து கோகனட் சேவை ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 6 பேர் நம்ம கிச்சனில் நம்ம லதா ஃபுட்ஸோட கிளைண்ட் வந்து 6 பேர் பேச்சுலர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நைட்டு டின்னர் அவங்களுக்காக ரெடி பண்ணது. இது 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ சேவையில் ரெடி பண்ணிடுது. இப்போ தயாராகிடுச்சு.